நம்முடைய பாடத்திட்டங்களுக்கு நம்முடைய பாடத்திட்டங்களுக்கு கடந்து போவதற்கு முன்பாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். It says, "Let the word of Christ dwell in you richly, teaching and admonishing one another." கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானம் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. Amen. Let's commit this time to the Lord, dear friends. இந்த நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ச்சியாக பாடத்திட்டங்களை பார்க்கலாம். Precious Father, we thank you for this beautiful morning. விலையேறப்பெற்ற பிதாவே, இந்த அழகான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Every time when brothers and sisters in Christ we gather, you are here in our midst. கிறிஸ்துக்குள்ளாக சகோதர சகோதரிகளாக நாங்கள் இப்படி கூடி வருகிற வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறீர். Every time when the IMT pastors we come together to learn, we pray that you will teach us what is in your heart. ஒவ்வொரு முறையும் இப்படியாக ஐஎம்டி குழுவாக போதர்களாக நாங்கள் கூடி வரும்போது நீர் எங்களுக்கு உடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். And today we come together to learn from you. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். This word tells us that the word of Christ must dwell in every one of us in a rich manner. இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகலவிதமான பரிபூர்ணத்தோடு அங்கு வாசமா இருக்க வேண்டும் என்று. And that is why it's very important for us to teach and encourage one another from the word of God. ஆகவேதான் ஒருவருக்கொருவர் வேத வசனத்திலிருந்து நாம் உற்சாகப்படுத்தி கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் வேண்டும் என்று போதிக்கிறது. This is exactly what our Lord Jesus Christ did for us. இதைதான் நேர்த்தியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக செய்திருக்கிறார். He taught us the word of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த சுவிசேஷ வார்த்தைகளை நமக்கு அவர் போதித்திருக்கிறார். He taught us the principles of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் அந்த கோட்பாடுகளை நமக்கு அவர் போதித்திருக்கிறார். He prepared us to become teachers, that we should also teach his church the principles, the words of the kingdom of God. நம்மை ஒரு ஆசிரியராக அவர் பயிற்றுவித்து இந்த ராஜ்யத்தின் காரியங்களை வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறதான ஆசிரியர்களாக நம்மை அவர் போதித்திருக்கிறார், நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்லும்படிக்காக. Dear pastors, we are all Bible teachers. அன்பான போதகர்களே, நாம் அனைவரும் இந்த வேதத்தை போதிக்கிற ஒரு ஆசிரியர்களாய் காணப்படுகிறோம். And Bible teachers play a very important role in building the body of Christ. கிறிஸ்துவின் சபையை கட்டுவதின் அந்த பணியிலே இந்த வேதத்தை போதிக்கிறதான இந்த கற்பித்தலின் ஊழியம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. We need to have a deep understanding of the scripture, and we need to be able to effectively communicate this to others. ஆகவே இந்த வேதத்தின் சத்தத்தை குறித்து தெளிவான ஆழமான அர்த்தங்களும் புரிதலும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த தகவல்களை சரியான நேர்த்தியான விதத்திலே நாம் மற்றவர்களிடத்திலே பரிமாறிக்கொள்வதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. So we are all teachers. ஆகவே நாம் அனைவரும் போதிக்கிற ஒரு ஆசிரியர்களாக காணப்படுகிறோம். So we need to learn what is teaching all about and what is required of a teacher. ஆகவே இந்த போதித்தல் என்றால் என்ன, ஒரு ஆசிரியர் பணிக்கான என்னிடத்திலே காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we are going to jump into this study of pedagogy. ஆகவே இந்த பேடகாகி என்று சொல்லப்படுகிறதான அந்த காரியங்களை இங்கு இன்றைக்கு ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Pedagogy is actually the discipline of teaching or teaching ministry. இந்த பேடகாகி என்கிற சொல்கிறதான இந்த கல்வி காரியம் இந்த கற்பிக்கிற ஊழியத்தின் அந்த ஒழுக்கத்தின் தன்மைகளை நமக்கு விரிவாக்கப்படுத்துகிறது.
This word pedagogy is taken from the Greek pedagogia. இந்த பெடகாகி என்கிறதான வார்த்தை கிரேக்க வார்த்தையாகிய பேடகோகியா என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. Pedagogia means to lead a child or teachers of boys. அதாவது இந்த கல்வியை கற்றுக் கொடுத்தல் என்கிறதான அந்த பணிக்கான பேடகாகி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு குழந்தை சரியான விதத்தில வழி நடத்துதல் என்கிறதான அர்த்தத்தை அடங்கியதாய் காணப்படுகிறது. In the Greco-Roman culture, a pedagogos or a teacher is actually a slave responsible for education. அதாவது இந்த கிரேக்க மொழியின் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஐயா could you please repeat ஐயா once again? In the Greek-Roman culture, a pedagogos or a teacher was a slave. இந்த பேடகோகா என்று சொல்லுகிறதான இந்த கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் இந்த ரோம கலாச்சாரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அவர் ஒரு அடிமையா இருக்கிறார். These slaves' main responsibility is to educate boys and girls, young people. இந்த அடிமைகளுடைய பொறுப்பு என்னவென்றால் இளம் வாலிபர்களையும் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு போதிக்கிறதான ஒரு கற்பிக்கிற பணியை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். So this is an important responsibility in the community, in the society, to teach and educate and train the younger generation. ஆகவே சமுதாயத்திலே வருங்கால இளம் சந்ததிகளை பயிற்றுவிப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான பொறுப்பாய் இந்த கற்பிக்கிற ஆசிரியர் பணியே அந்த நாட்களிலே காணப்பட்டது. Now, pedagogy or the discipline of teaching is mentioned 3 times in the Bible. இந்த கற்றுக் கொடுக்கிறதான பணி அல்லது கல்வியல் என்று சொல்லுகிறதான கற்பித்தல் ஊழியம் வேதத்திலே இந்த 3 முறை இது வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in the New Testament, 1 Corinthians chapter 4 and Galatians chapter 3. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15லும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலும் இந்த காரியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. Right. Every time this word is mentioned, it means pedagogos is a tutor, a guardian, or a schoolmaster. இந்த பேடகோகியா என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை ஒரு ஆசிரியர், பாதுகாவலர், பள்ளி ஆசிரியர் என்கிறதான அந்த பதத்தின் அர்த்தங்களை உடையதாய் இது அங்கு எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 4 verse 15, let me read that in English and brother Pastor Daniel will read it in Tamil. For though you might have 10,000 instructors in Christ, yet you do not have many fathers, for in Christ Jesus I have begotten you through the gospel. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், கிறிஸ்துக்குள் 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். And similarly in Galatians chapter 3 verse 24, therefore the law was our tutor to bring us to Christ, that we might be justified by faith. கலாத்தியர் 3:24லும் இதே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. Right. Here you see the word tutor or instructor is used for pedagogos. பேடகோகாஸ் என்கிற வார்த்தைக்கு இங்கு ஒப்பனையாக உபாத்தியர், போதிக்கிறவர், ஆசிரியர், கற்றுக் கொடுக்கிறவர் என்கிறதான அந்த பதம் இங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. So pedagogos is a teacher. இந்த பேடகோகாஸ் என்கிற வார்த்தை ஒரு ஆசிரியை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. And pedagogy is the discipline or art of teaching. ஆனால் பேடகோகி என்கிறதான சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த கல்வியல், கற்பித்தல், போதிக்கிறதான கலையை கற்றுக் கொடுக்கிறதான ஒழுக்கத்தை குறிப்பிக்கிறதா இருக்கிறது. So my dear friends and pastors, we are all teaching in our ministry, in our church. எனக்கு அருமையான போதர்களே, நாம் அனைவரும் நம்முடைய சபையிலே நாம் போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். We need to recognize teaching is not just simply taking and transferring the knowledge,
but teaching is an important responsibility and commitment in the church. கற்பிக்கிறதான இந்த ஊழியம் என்பது ஏதோ ஒரு அறிவுபூர்வமான தகவல்களை பரிமாறிக்கொள்வதல்ல. இது திருச்சபையினுடைய முக்கிய அங்கமாகவும், ஒரு முக்கியமான காரியமாகவும், இது பொறுப்பாகவும் இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. Teaching should transform life. இந்த கற்பித்தல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதாய் காணப்படுகிறது. All right. So that's very important. We are involved in a very important task or job in the church. ஆகவே சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான ஒரு முக்கியமான பொறுப்பாகவும், அது முக்கியமான முடித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. So I'm going to share with you about pedagogy. What is this discipline of teaching or discipline of study? ஆகவே இந்த பேடகாகி என்று சொல்லப்படுகிறதான் இந்த கல்வியியலின் கற்பிக்கிற அந்த பணியின் கலையின் அந்த ஒழுக்கம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு ஆழமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். Now, in Galatians chapter 3 verse 24, it is stated that the law was our tutor to bring us to Christ. இங்கு இந்த கலாத்தியர் 3:24 நாம் வாசித்தபடி இந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிற ஒரு உபாத்தியாய் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You see, the Lord gave the law to his people from Moses. God gave through Moses, he gave the 10 commandments, the law to his people. நம்முடைய ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக இந்த நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Now, in Galatians, it says that the law is the one that teaches us and leads us to know Christ, to Christ. ஆகவே இந்த கலாத்தியர் இந்த 3வது அதிகாரத்தில் வாசனத்தின்படி நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே நடத்துகிற ஒரு உபாத்தியாயப்பட்டிருக்கிறது. How does the law leads us to Christ? எப்படி இந்த நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிறது என்றால், you see, the law tells us about the demand of God, how God's people should live. இந்த நியாயப்பிரமாணமானது தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை இது வலியுறுத்துகிறது. The Lord explained to us very clearly and definitely the demands of God upon his people. இந்த நியாயப்பிரமாணமானது தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை எவ்வளவு ஸ்திரமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்பதை தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So when we understand the law and apply it to our lives, we face a lot of difficulties. நியாயப்பிரமாணத்தை நாம் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது இதன் வாயிலாக பலவிதமான இடர்பாடுகளை நாம் சந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். We can never fully, completely apply the law or to follow the law in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் இந்த நியாயப்பிரமாணத்தை நாம் செய்து முடிக்கிறவர்களாக நம்மாலே காணப்பட முடியவில்லை. The demands of God are very high and it is we are unable to keep it or maintain it in our lives. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதான இந்த எதிர்பார்ப்பானது மிக பெரிதாகவும் மிக உயரமானதாகவும் காணப்படுகிறது. ஏனென்றால் நம்மாலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை முற்றிலுமாக செய்து முடிக்காதவர்களாக இருக்கிறோம். So what the law explicitly teaches us that we cannot fulfill God's demands on our own. ஆகவே இந்த நியாயப்பிரமாணது நமக்கு குறிப்பாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், தேவன் எதிர்பார்க்கிறதான எதிர்பார்ப்பை நம்மாலே பூரணமாக செய்து முடிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறதற்காக இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Amen. The Lord teaches us or instructs us that we cannot save ourselves with all the best of our efforts. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் நம்முடைய சொந்த முயற்சினாலே சொந்த பலத்தினாலே தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை பரிபூர்ணமாய் நம்மால செய்து முடிக்க முடியாது. A human being absolutely cannot 100% fulfill the demands of the law.
ஆகவே மனுவர்க்கமானது தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த 100% எதிர்பார்ப்பை நம்மாலே முற்றிலும் செய்து முடிக்க முடியாது. Therefore, we need a savior to save us, to help us. ஆகவே நமக்கு ஒரு இரட்சகர் தேவை நம்மை ரட்சிப்பதற்காக. So this is what the law teaches us. ஆகவே இதைத்தான் இந்த சட்டதிட்டமாகிய நியாயப்பிரமாணம் நமக்கு போதிக்கிறது. You cannot save yourself. You cannot lead yourself as God demands. தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே கொள்ள முடியாது. உங்களை நீங்களே நீங்கள் அந்த ரட்சிப்படைய முடியாது. The Lord leads us, teaches us that we need a savior. ஆகவே இந்த சட்டதிட்டமானது நமக்கு போதிக்கிறது என்னவென்றால் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை போதித்து அதற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. And then our Father in heaven introduces his Son as the savior. ஆகவே பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவர் அந்த இரட்சகரை நமக்கு அவர் அறிமுகப்படுத்துகிறார். Now, through the teachings and the guidance and the work of the Savior, we can fulfill all the demands of God, all the commitments to God. ஆகவே நம்முடைய இரட்சகருடைய வழிநடத்துதலின்படியும் அவருடைய போதித்தலின்படியும் நான் நடந்து கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற கட்டளைகளை நம்மாலே செய்து முடிக்க முடியும். We cannot attain righteousness on our own, but only through the grace and mercy of our Lord and Savior Jesus Christ. ஆகவே நம்முடைய சொந்த பலத்தினாலும் நம்முடைய சொந்த புத்தியினாலும் இந்த காரியங்களை நம்மால் அடைய முடியாது. ஆகவே அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு இதற்கு தேவைப்படுகிறது. Amen. So the law is a teacher, is a tutor. ஆகவே இந்த நியாயப்பிரமாணமான சட்டதிட்டமானது ஒரு ஆசிரியராகவும் ஒரு உபாத்தியாயும் போதிக்கிறதாயும் நமக்கு காணப்படுகிறது. So today we are called to teach God's people about God's righteousness and God's requirements. ஆகவே தேவனுடைய நீதி குறித்தும் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தேவ ஜனங்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். You see, there are great varieties of teaching methods. இந்த கல்வியல் கற்பிக்கிறதான கலையிலே அநேக துறைகளை நாம் பார்க்க முடியும். In this world, new methods of teaching are introduced every time. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த போதிக்கிறதான காரியத்திலே புது விதமான துறைகளும் அறிவுகளையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களும் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். As much as it was important in the biblical times, it is important even today in our times that we need to learn God's word. வேதாகம காலத்தில் எவ்வளவு அதிகமாக அது முக்கியத்துவப்படுத்தப்படுத்தோ அதே போல தற்காலத்திலும் அது அதிக அளவில் முக்கியத்துவப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் வேதத்தின் காரியங்களை கற்று போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Now in the 21st century, today we hear about artificial intelligence. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும்போது இயற்கைக்கு மாறாக இல்லாமல் இருக்கிறதான அந்த அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான காரியங்களை நம்மால பார்க்க முடிகிறது. Today, through artificial intelligence, the computers are able to perform the normal task that human beings do. அதாவது மனிதர்கள் செய்து முடிக்க வேண்டியதான சாதாரணமான காரியங்களை இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உருவாக்கப்பட்ட விதத்தில் இருக்கிறதான அறிவுபூர்வமான காரியங்கள் இந்த கம்ப்யூட்டர் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Through artificial intelligence, the computers behave like a human being. இந்த மனிதனாலே உருவாக்கப்பட்டதான இந்த அறிவுபூர்வமாய் இருக்கிறதான இந்த கம்ப்யூட்டர் ஆனது மனிதர்களை போல அது செயல்படுகிறதாய் காணப்படுகிறது. So we can see there is so much of development in the science of teaching. ஆகவே இந்த கற்றுக் கொடுக்கிறதான இந்த போதிக்கிற கலையிலே அதிகமான முன்னேற்றங்களை நாம் தற்காலத்தில் பார்க்கிறோம். I went for a lecturers meeting in a Bible college in Malaysia.
மலேசியாவில் இருக்கிற ஒரு லெக்சரர்களுக்கான கருத்தரங்கு கூட்டத்திலே நான் போய் கலந்து கொண்டேன். So, in that lecturers' conference or lecturers' meeting, the lecturers, the teachers, we were encouraged to learn about artificial intelligence, AI. ஆகவே இந்த லெக்சரர்ஸ் இந்த கருத்தரங்கிலே எப்படியாக இந்த மனிதனாலே உருவாக்கப்பட்ட அறிவுபூர்வமான காரியங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அதன் வாயிலாக எப்படி போதிக்க வேண்டும் என்றதான அந்த காரியங்களை எங்களுக்கு அங்கு கற்பித்தார்கள். So, for effective and better teaching process, the lecturers have to learn new methods. இங்கு நாம் இயற்கைக்கு மாறாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை, தற்செயலாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய காரியங்களின் ஆக்கப்பூர்வமான காரியங்களை குறித்து தான் இங்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். So, pedagogy is an important is important that we should learn new methods of teaching so that people can learn effectively. ஆகவே இந்த பேடகாகி என்கிறதான சொல்லுகிறதான காரியங்கள் புதிதான வகையிலே எப்படி போதிக்க வேண்டும் என்று நமக்கு புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு திட்டமா இது காணப்படுகிறது. Of course, in the Bible, there is no, it doesn't tell us that this is the formal way of teaching that we should do. வேதாகமத்திலே இப்படிதான் நீங்கள் கற்பிக்க வேண்டும் என்று இப்படியான ஒரு காரியங்களே அங்கு சொல்லப்படவில்லை. We see that our Lord Jesus Christ employed various types of teaching methods. நம்முடைய இரட்சகராகிய தேவன் பல தரப்பட்டதான போதிக்கிற வகைகளை நமக்கு அவர் போதித்திருக்கிறார். He taught through parables, உமைகளின் வாயிலாக நமக்கு போதித்திருக்கிறார். through stories, கதைகள் மூலமாக நமக்கு போதித்திருக்கிறார். through examples and illustrations, உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளின் வாயிலாக நமக்கு அவர் போதித்திருக்கிறார். He took the examples that is found in the community, in the society then, and he taught from there. சமுதாயத்திலிருந்து மற்ற காரியங்களில் எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளின் உதாரணங்களை கொண்டு நமக்கு அவர் போதித்திருக்கிறார். The Lord used the plants and the nature as teaching aids, teaching materials. இயற்கையிலிருந்தும் செடி கொடி வகைகளில் இருந்தும் அந்த உபதேச திட்டங்களை அதிலிருந்து எடுத்து நமக்கு காரியங்களை அவர் உபதேசித்திருக்கிறார். You see, there are a lot of teaching methods. போதிக்கிறதுல அநேக விதமான வகைகள் இருக்கிறது. One of the important teaching methods Jesus used was practical. You practice and then you learn. இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான இந்த கற்பிக்கிறதான வகை என்னவென்றால், நீங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை நீங்கள் கற்பியுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். So as teachers, we need to learn this art or this pedagogy in our lives. ஆகவே ஆசிரியர்களா இருக்கிற நாம் இந்த பேடகாகி என்று சொல்லுகிறதான இந்த கலையை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It's very important, my dear friends. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது என் நண்பர்களே. We need to engage in different methodology of teaching so as to teach the 21st century Christians. 21ஆம் நூற்றாண்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்களுக்கு பல தரப்பட்ட வகை முறையிலே பல வகையான விதத்தை நாம் கையாடி இந்த கற்பித்தலை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். Today we send our children to school and colleges. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் கற்றுக்கொள்ளும்படி அனுப்புகிறோம். The teachers and lecturers in the school and colleges use various methods to teach our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கல்லூரியில் இருக்கிறதான அந்த ப்ரொஃபஸர்கள் லெக்சரர்கள் பல தரப்பட்ட வகையான விதத்தை உபயோகப்படுத்தி காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். But we as pastors, we are using the same old tactics over and over again. It's boring for the younger generation. ஆகவே போதலாகிய நாம் சந்ததியாக காலகாலமாக எந்த ஒரு முறையை கையாடினோமோ அதே முறையை திரும்ப திரும்ப கையாடுகிறோம். அது வருகிற இளம் வாலிப சந்ததிக்கு ஒரு போரடிக்கிற ஒரு சூழ்நிலையா அவர்களுக்கு காணப்படுகிறது. So we need to learn new teaching methodologies.
ஆகவே நாம் கற்பிக்கும் போது புதியதான கற்பிக்கிற வகைகளை கற்றுக்கொண்டு அதன் வாயிலாக கற்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். We need to educate ourselves to become more effective servants of God. ஆகவே நாம் இப்படியான பலவிதமா தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற நாம் ஸ்திரமான விதத்திலே போதிக்கத்தக்கதான காரியங்களை ஆக்கப்பூர்வமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். In this series of studies, that is what I'm going to do to you. இந்த பாடத்திட்டத்திலே அப்படிப்பட்ட காரியத்தை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். I'm going to teach you how important it is for us to upgrade our teaching methods. நாம் கற்பிக்கிறதான இந்த கற்பிக்கிற ஊழியத்திலே நம்முடைய தரம் எப்படி உயர்வாய் காணப்பட வேண்டும், எப்படிப்பட்ட வகைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட காரியங்களை தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொடுக்க போகிறேன். Together we are going to learn how important is the art of teaching pedagogy for our ministry. ஆகவே இந்த கல்வியல் கலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, பெடகாகி என்று சொல்லப்படுகிறதான இந்த காரியத்தின் வாயிலாக இந்த கலை எவ்வளவு நுணுக்கமாய் ஆழமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவத்தின் காரியங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். First, let us look at pedagogy and the Bible. இந்த கல்வியல் அந்த கலை வேதத்திலே எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். The Bible gives us a simple teaching about pedagogy. இந்த கல்வியின் கலை குறித்து வேதாகமத்திலே மிகவும் எளிமையான விதத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Of course, there is no very classic or high profile teaching methods, but the Bible uses simple methods or simple guidance to teaching. வேதத்திலே இந்த கல்வியலின் கலை குறித்து மிகவும் ஆழமாகவும் உயர்வாகவும் அதை மேம்படுத்தி அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் மிக எளிமையான விதத்தில் எப்படி அதை கற்றுக்கொள்ளலாம் என்று எளிமையாக வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Now, if you look at what the Bible encourages about teaching ministry, there are 4 important things that we can see. இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த போதிக்கிறதான ஊழியத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எவ்வளவு இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது என்பதை இந்த 4 காரியங்களின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. The first one is know your material, know your subject. அதாவது முதலாவது நீங்கள் கற்றுக் கொடுக்கிறதான அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் நன்றாக கற்றறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். You must know what you are supposed to teach. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கற்பிக்க போகிறீர்களோ அதை குறித்துதான் நீங்கள் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். Second, you must care about your students. இரண்டாவதாக உங்களுடைய மாணவர்கள் மீது மிகவும் நீங்கள் அக்கறை கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். You must make sure that they learn effectively what you teach them. நீங்கள் அவர்களுக்கு போதிக்கும் போது அந்த மாணவர்கள் நன்றாக தெளிவாக உங்களிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். Number 3, we must be more creative in teaching, in relating, in transferring the knowledge to our students. நாம் கற்பிக்கிறதான இந்த பணியிலே நாம் கற்பிக்கிற காரியங்களிலும் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான இந்த தகவல் பரிமாற்றங்களிலும் அந்த போதனை வழியானது ஆக்கப்பூர்வமாய் காணப்பட வேண்டும். Number 4, we must live with kindness and integrity. It talks about not the students, but the teachers. இது அங்கு மாணவர்களை குறித்து சொல்லப்படவில்லை. ஆசிரியர்களாகிய நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கருணையுடனும் நேர்மையுடனும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். It tells us that the teachers have an important responsibility, first to learn, then to teach. போதிக்கிற ஆசிரியர்களாய் இருக்கிறதான ஆசிரியர்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு அவர்கள் மாணவர்களுக்கு போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Number 1, you must know your materials. முதலாவது காரியம் உங்களுடைய அந்த கற்பிக்கிற பாடத்திட்டங்களை அந்த பாட காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். We teach the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். The exact word of God. அந்த குறிப்பிட்டதான அந்த வார்த்தையை நாம் போதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். God's word is the source of our teaching. தேவனுடைய இந்த வார்த்தை தான் நாம் கற்பிக்கிறதான இந்த பணிக்கான ஆதாரமாய் காணப்படுகிறது. When we deviate from this, we will be sinning
by teaching false doctrines. இந்த வேத வசனத்தை விட்டு வழி விலகி மற்ற காரியத்தை நாம் போதிப்போமானால் அது தவறான கள்ள உபதேசத்தை போதிக்கிறதாக ஆகிவிடும். Sometimes in our excitement, we say a lot of things. அநேக நேரம் நாம் உற்சாகத்தின் வாயிலாக வேற காரியங்களை நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். It is not important you say a lot of things. மற்ற காரியங்களை குறித்து அங்கு பேசுவது சொல்வது அங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. It's not required that you say a lot. You say thousands and thousands of teachings, subjects or facts. அதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்கிறதான அந்த கற்பித்தலிலே போதனையிலே இப்படிப்பட்டதான பலவிதமான உதாரணங்களையும் சம்பவங்களையும் அங்கு மேற்கோள் காட்டி பலவிதமான காரியங்களை சொல்வது அங்கு அவசியம் அல்ல. Not a lot, but the right thing you must teach. அப்படி என்றால் பலவிதமான காரியங்கள் என்றால் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது. அங்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறதான உதாரணங்களை நாம் சொல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். The Bible warns us that we cannot minus or we cannot add on to the word of God. வேதம் நம்ம இப்படியாக எச்சரிக்கிறது, வேத வசனத்தோடு ஒன்றையும் கூட்டும் கூடாது, நாம் குறைக்கவும் கூடாது. No, friends, this is where we have to be very careful as teachers. ஆகவே ஆசிரியர்களாய் இருக்கிற நாம் இந்த இடத்துல மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். When we teach the word of God, when we teach Christian Bible teachings, we must teach accurately. வேத வசனத்தின் பாடத்திட்டங்களை நாம் போதிக்கும் போது மிகவும் கருத்தாய், தெளிவாய், கவனமாய், குறிப்பாய் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். When the second thing is about caring about your students. இரண்டாவது காரியம் உங்களுடைய மாணவர்கள் மீதான உங்களுக்குள்ள அக்கறை. We are not just giving information, but we are trying to transform their lives the way God wants it to be. நாம் வெறும் தகவல்களை அவர்களுக்கு பரிமாறிக்கொள்வதல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதாய் நம்முடைய போதனை காணப்பட வேண்டும். We have to be patient. இதற்கு நாம் மிகவும் பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We have to love the students, love those who are learning from us. நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்களாக அந்த மாணவர்களை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Only then we can teach them in a way that they can receive and learn and adapt. அப்போதுதான் நாம் கற்றுக் கொடுக்கிறதான அந்த காரியங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஜீர்ணித்துக் கொள்ள முடியும், அங்கீகரித்துக் கொள்ள முடியும். We have to love those who are learning from us. நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Number 3, we must be very creative. மூன்றாவது காரியம், நம்முடைய போதனையிலே ஆக்கப்பூர்வமான காரியங்கள் காணப்பட வேண்டும். The Lord has entrusted some important truths to us. தேவன் நம்மிடத்திலே இப்படிப்பட்டதான சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கான இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். We are to take these truths of the Lord and teach it to others. இந்த தேவனுடைய சத்தியத்தை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Now we have to be creative. We have to employ creative ways to teach so that they will learn what we are teaching them. ஆகவே இந்த விஷயத்திலே நாம் கற்றுக் கொடுக்கிறதான அந்த காரியத்திலே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் காணப்பட வேண்டும். இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளும் போது அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். I am teaching matured pastors today. இன்றைக்கு நான் முதிர்ச்சி அடைந்த போதகர்களுக்கு இப்படியாக நான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். So I'm using a lecture method. ஆகவே ஒரு லெக்சரர் எப்படி அந்த விரிவுரையாளர் ஒரு போதனை கொடுப்பாரோ அந்த விதத்திலே அப்படிதான் நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். I'm using the PowerPoint, I'm using the computer because I'm teaching matured students. ஆகவே முதிர்ச்சி அடைந்த மாணவர்களை போல இருக்கிறதான உங்களுக்கு நான் போதிக்கிறபடியால் இந்த பவர் பாயிண்ட், இந்த கம்ப்யூட்டர், இதன் வாயிலாக இந்த பாடத்திட்டங்களின் காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். But if I'm teaching children, I must use different methods. இதே நான் ஒரு சிறுவர்களுக்கு போய் கற்றுக் கொடுக்கும் போது இந்த முறையல்ல, வேறு முறையை நான் கையாள வேண்டியவனாய் காணப்படுகிறேன். I will use activities, I will use games, I will use songs to teach the same materials to them.
இதே பாடத்திட்டங்களை நான் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பலவிதமான செய்கை முறைகளையும் பாடல்கள் வாயிலாகவும் அநேக விதமான ஈடுபாடுகள் அடங்கியதான அந்த காரியங்களை வாயிலாக நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். Amen. You see, the pedagogy, the art of teaching, it differs to different students. இந்த கல்வியல் கலை என்பது வித்தியாசமான தரப்பட்ட அந்த மாணவர்களுடைய அந்த வகை பொறுத்ததாய் காணப்படுகிறது. All right. And four, we must live with kindness and integrity. நான்காவதாக கருணையுடனும் நேர்மையுடனும் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். Now, this is very important because we have heard people say, practice what you preach. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. மக்கள் இப்படியாக சொல்வதை நாம் கேட்டிருக்கோம். நீங்கள் எதை போதிக்கிறீர்களோ முதலாவதாக அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். We preach the word of God. We must practice and live that word in our lives. நாம் வேத வசனத்தை போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே நாம் போதிக்கிறதான அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அதை வாழ்ந்து காட்ட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். No one can 100% fulfill the word of God here on earth. இந்த பூமியிலே இந்த வேத வசனத்தின்படி எந்த ஒரு மனிதனும் 100% அவனாலே வாழ்ந்து காட்ட முடியாது. Because the Bible says we all have sin in us. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருக்குள்ளுமாக அந்த பாவம் இருக்கிறது. We all have shortcomings in us. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான குறைபாடுகளும் காணப்படுகிறது. Different community, different race have different kinds of struggles. வித்தியாசமான சமுதாயத்தினர் வித்தியாசமான கலாச்சாரத்துக்குள்ளாக வாடுகிறவர்களுக்கு வித்தியாசமான போராட்ட பிரச்சனைகளுக்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And sometimes our community, our culture doesn't help us. நம்முடைய சமுதாயம் நம்முடைய கலாச்சாரம் அநேக நேரத்தில் நமக்கு உதவி செய்வதில்லை. So no one is perfect here on earth. ஆகவே இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் யாரும் பூர்ணமானவர்கள் அல்ல. But God's children are made perfect, are improved day by day through the word of God. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக பூர்ணமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அனுபவத்தினூடாக வந்து கொண்டிருக்கிறார்கள். The process starts when God has blessed us with his righteousness. நம்முடைய நீதி நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான அந்த வேளையிலே தான் இதற்கான அந்த பணியானது ஆரம்பித்து நம்மை பூர்ணமாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. We don't have righteousness on our own. நம்முடைய சொந்தத்திலே நமக்கு அந்த நீதியானது காணப்படவில்லை. We are all corrupted people. நாம் எல்லாரும் கரையுள்ளவர்களாய் தான் காணப்படுகிறோம். So we cannot stand boasting to God about our righteousness. ஆகவே நாம் நின்று பெருமை பாராட்டிக் கொள்ள நம்மிடத்திலே எந்த விதமான நீதியும் இல்லை. But it is Jesus Christ. When we accepted him, he cleansed us and clothed us with his righteousness. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவானவரை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படையும் போது அவரை நாம் அணிந்து கொள்ளும் போது அவர் தன்னுடைய நீதி நமக்கு அணிவிக்கிறவராய் காணப்படுகிறார். Jesus cleanses us with his blood. நம்முடைய ரத்தத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். And through the work of the Holy Spirit, we are encouraged and built day by day, moment by moment, until we reach God. பரிசுத்தாவினுடைய கிரியைகள் ஒவ்வொரு நாளும் நம் இடத்தில் இருப்பதின் வாயிலாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு இப்படியாக நம்மை சுத்திகரித்து அவருடைய வருகை வரையிலும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். Blessed are those who are merciful. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. We exercise mercy and grace because we have received God's grace and mercy. தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து இந்த கிருபை இரக்கத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். You see, living a kind and a life of integrity is very important for Christians, especially teachers. கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமான கொடுக்கிற கருணையும் உண்மையும் நேர்மையும் மிக அவசியமாய் காணப்படுகிறது. So you understand, my dear friends, these are the simple guidances that the Bible has given us.
ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்படிப்பட்டதான எளிமையான வழிமுறைகளை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. But learning is a responsibility of every party. ஆனால் கற்றுக்கொள்வது என்பதோ அந்த அந்த குழுவினரை சார்ந்ததாய், அந்த தரப்பினரை பொறுத்ததாய் காணப்படுகிறது. It's very important. Learning is the responsibility of the learner, of the students. இந்த கற்றுக்கொள்வது என்பது அந்த கற்றுக்கொள்ளுகிறவரை சார்ந்ததாய் காணப்படுகிறது. அதாவது மாணவர்களை சார்ந்ததாய் காணப்படுகிறது. All right. But what the better word here is, teaching is the responsibility of every party. ஆனால் இந்த போதிப்பது என்பது அது அந்த கற்றுக் கொடுக்கிறவரை, அந்த தரப்பினரை சார்ந்ததாய் இருக்கிறது. First, this is God's word towards the leaders, towards us teachers. Psalm 25 verses 4 and 5. சங்கீதம் 25:4-5 இப்படியாக வாசிக்கிறோம். ஆசிரியர்களுக்கான கொடுக்கப்பட்டதான ஒரு காரியமா இது காணப்படுகிறது. Before we teach, we should say, show me your ways, Lord. Teach me your paths. Guide me in your truth and teach me. For you are God, my Savior, and my hope is in you all day long. நாம் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக இப்படியாக நாம் சொல்ல வேண்டியவர்களாய் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்து தந்தருளும். So the Bible encourages us, all of us, both teachers and students, to learn from God. வேதம் இப்படியாக நமக்கு போதிக்கிறது. போதிக்கிற ஆசிரியர்களும் கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களும் தேவனிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறார்கள். God is the greatest teacher and his truth is the greatest of all. தேவன் தான் எல்லாவற்றிலும் மாபெரும் போதனையாளராக இருக்கிறார். அவருடைய சக்தி தான் எல்லாவற்றை காட்டிலும் பெரிதான போதனையாக காணப்படுகிறது. Only God's truth can redeem and save us. வெறும் இந்த தேவனுடைய இந்த போதனை தான் நம்மை ரட்சிக்கும், நம்மை விடுதலையாக்க முடியும். Amen. The second thing is, parents are encouraged to teach their children. இரண்டாவது காரியம், பெற்றோர்கள் எப்படி உற்சாகப்படுத்தி போதிக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs chapter 1 verse 8. நீதிமொழிகள் 1:8 இதை நாம் வாசிக்கிறோம். Listen, my son, to your father's instruction, and do not forsake your mother's teaching. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. First we learn that God is our teacher. முதலாவது நாம் கற்றுக்கொண்டோம், தேவன் தான் நம்முடைய ஆசிரியராக இருக்கிறார். Now here the Bible encourages us to listen to our parents. இங்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நம்முடைய பெற்றோர்களுக்கு காரியங்களை நாம் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். They are our teachers. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசிரியர்களாய் காணப்படுகிறார்கள். Even before you go to school, our parents have become our first teachers. நாம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கிறவர்கள் நம்முடைய பெற்றோர்களாய் இருக்கிறார்கள். So it's important for parents to teach the right thing through their behaviors in their life. ஆகவே பெற்றோர்களாக இருக்கிறவர்களுக்கு இது முக்கியமான காரியம். பிள்ளைகள் நடக்க வேண்டியதான அந்த வாழ்க்கை நடைமுறை நடத்தைகளை முன்பாகவே அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Because the first lesson, the first method of teaching or learning is by observation. இந்த முதல் வகையான இந்த பாடம் என்னவென்றால், அந்த முறை என்னவென்றால், அது கூர்ந்து கவனித்தலின் வாயிலாக நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். Little children learn from observing us. இந்த சிறுவர்கள் நம்மை பார்ப்பதின் வாயிலாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். The next is the nation's leaders. அடுத்தபடியாக தேசத்தின் தலைவர்கள் வாயிலாக கற்றுக்கொள்வது. The Bible encourages the nation's leaders to teach. வேதத்திலே தேசத்தின் தலைவர்கள் இப்படியாக கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. So today the church leaders, the community leaders, they all must be involved in teaching the next generation, the future generations. சபை தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் வருங்கால சந்ததிக்கு அவர்கள் போதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
in Exodus chapter 18 verse 7, I'm sorry, 2nd Chronicles chapter 17 verse 7 says, 2 நாளாகமம் 17:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. in the 3rd year of his reign, Jehoshaphat sent his officials, Ben-Hail, Obadiah, Zechariah, Nathaniel, Micaiah, to teach in the towns of Judah. 2 நாளாகவும் 17:7 இப்படியாக வாசிக்கிறோம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாக பெனானாயிலையும் உபதியாவையும் சகரியாவையும் நெதானியேலையும் மிகாயாவையும். You see, my friends, the King Jehoshaphat, when we became king, he sent the leaders to teach his people. இந்த ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய மக்களுக்கு அவர்கள் போதிக்கும்படி தன்னுடைய அங்க தலைவர்களை அனுப்பி கொடுக்கிறார். And today God is sending us and to teach his children. இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி தேவன் நம்மை அனுப்பி கொண்டிருக்கிறார். So it's very important for us as teachers to ஆகவே yes, carry on. சாரி It's very important for us as teachers to understand this truth that God has called us into this important ministry. ஆகவே ஆசிரியர்களாய் இருக்கிறதான கற்றுக் கொடுக்கிறவர்களாகிய நாம் தேவன் இந்த பணிக்காக நம்மை அனுப்பியிருக்கிறார், அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. Now, learning is also the responsibility of the students. அடுத்தபடியாக இந்த கற்றல் என்பது இது மாணவர்களுடைய பொறுப்பாயும் காணப்படுகிறது. Let us read Ezra chapter 7 verse 10. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். For Ezra has devoted himself to the study and observance of the law of the Lord and to teach its decrees and laws in Israel. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். You see how important it was for Ezra to learn, to study and learn for himself before he could go out and teach. எஸ்ராவுக்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது என்று நாம் இங்கு பார்க்கிறோம். முதலாவது அவர் கற்றுக்கொண்டும் கற்றுத் தேர்ந்த பிறகு மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியதா இங்கு காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is important for us to encourage our students, our listeners to the responsibility to learn. ஆகவே நம்மிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறதான அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் இந்த கற்றல் இருக்கிறது என்பதை அவர்கள் கவனித்தறிந்து கொள்வதற்கான அந்த முக்கியத்துவத்தை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். So the teachers must use different tools in pedagogy, in their teaching methods. ஆகவே ஆசிரியர்கள் இந்த கற்பித்தலின் பணியிலே இருக்கிறதான இந்த கலையிலே பல தரப்பட்ட முறைகளும் கலைகளும் வகைகளின் வாயிலாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். I will show you some tools that is found in the Bible. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு சிலதான கற்பித்தலின் முறைகளை நான் உங்களுக்கு இப்போது காண்பிக்க போகிறேன். Deuteronomy chapter 31 verse 19. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம். Now write down this song and teach it to the Israelites and have them sing it so that it may be a witness for me against them. உபாகமம் 31:19வது வசனம். இப்போது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக் கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். So through this word we understand that singing is a tool used in teaching. ஆகவே இந்த வசனத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் இந்த கற்பித்தல் ஊழியிலே இந்த பாடல் என்பது ஒரு முறையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In Mark chapter 4 verse 2. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம்.
Jesus taught them many things by parables, and in his teaching and said. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். So parables are another tools of teaching. ஆகவே இந்த கற்பித்தலின் பணியிலே இந்த உவமைகள் என்பது இன்னொரு முறையை இங்கு முறையாக காணப்படுகிறது. So, but we must be very careful in what kind of parables, what kind of teachings we are giving. நாம் கொடுக்கிறதான இந்த உதாரணங்களிலே இந்த உவமைகளிலே எப்படிப்பட்டதான உவமைகளும் உபதேசங்களா இருக்கிறது என்ற குறித்து நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். The parables must not disglorify God. நாம் சொல்லுகிறதான இந்த உவமைகள் மகிமையை, தேவனுடைய மகிமையை அது எடுத்துக்கொள்ளக்கூடாது. The parables must not give inaccurate instructions or inaccurate examples. இந்த உவமைகள் தெளிவற்றதான தகவல்களையும் வேண்டாத தகவல்களையும் அது சொல்லக்கூடாது. Okay, number 3. In Deuteronomy chapter 11 verse 19, we are advised here. மூன்றாவது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி இப்படியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. To teach them to your children, talking about them when you sit at home and when you walk along the road, when you lie down and when you get up. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து. It means repetitive teaching, repetiting over and over again. And yes. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியம் என்றால் திரும்ப திரும்ப நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த முறையை இங்கு அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. We must teach in every situation, every opportunity that comes to us. நமக்கு வருகிறதான ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். So the teaching tools are music, arts, drama. இந்த கற்பிக்கிறதான இந்த பணியின் முறைகள் இந்த இசையின் வாயிலாக, கலையின் வாயிலாக, நாடகங்களின் வாயிலாக, stories, parables, practical teaching, கதைகள், உவமைகள், நடைமுறைப்படுத்தப்பட்ட உதாரணங்கள். These are all important tools of pedagogy. ஆகவே இந்த கல்வியில் கலையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இந்த கற்றுக் கொடுக்கிற முறைகளிலே இவைகள் அடங்கியதாய் காணப்படுகின்றன. So in church, good teachers recognize who needs the basic and who can go deeper into the material. ஆகவே இந்த சபைகளிலே இப்படிப்பட்ட போதிக்கிறதான ஆசிரியர்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் எவ்வளவு ஆழமாயும் உதாரணங்கள் வாயிலாகவும் பல முறைகளை அவர்கள் கையாண்டு போதிக்கிறதின் வாயிலாக சபையினர் அவர்களை நன்றாக அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். Here I am trying to teach you deeper things because you are not simple people. You are all mature teachers. இங்கு நான் மிக ஆழமான இந்த கற்றலின் காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, முதிர்ச்சி அடைந்தவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். Yeah, it is easy to learn the ABCD, but it's important for you and me to learn the deeper things. ஏபிசிடி போன்ற எளிமையான காரியங்களை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஆனால் ஆழமான சத்தியங்களின் பாடத்திட்டத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. So, my dear pastors, I want you to come through this class and listen attentively what I am trying to say. ஆகவே எனக்கு அருமையான போதர்களை இந்த இப்படிப்பட்ட வகுப்புகளில் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொண்டு கூர்ந்து கவனித்து நான் சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். If there are some things that you don't understand, note it down and you can ask questions later. நான் கற்றுக் கொடுக்கிற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியமோ விஷயங்களோ சரியாக புரியாவிட்டால் அதை குறிப்பெடுத்துக் கொண்டு கடைசியில என்னிடத்திலே அந்த காரியத்திற்கான கேள்விகளை கேட்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். You can also stop me halfway as I'm teaching to ask me a question. கற்றுக் கொடுக்கிற வேளையில் தானே உங்களுக்கு சந்தேகங்கள் வருமானால் நடுவில் நிறுத்தி ஐயா இந்த சந்தேகத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். We can all learn
teach and learn together in a wonderful way. இப்படியாக அருமையான விதத்திலே ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Now, let us understand the quality of teachers. இப்போது ஆசிரியர்களிடத்திலே காணப்பட வேண்டியதான குணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The Bible has quite a bit to say, talk about teachers themselves. ஆசிரியர்களை பற்றி வேதத்திலே நிறைய காரியங்களை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து. Very quickly, I will go through some of the qualities that must be found in you and me. உங்களிலும் என்னிலும் காணப்பட வேண்டியதான முக்கியத்துவமான குணநலன்களை குறித்து மிக துரிதமாக நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். First of all, the teachers must be expert in their field. முதலாவது காரியம், போதிக்கிற ஆசிரியர்களாகிய நாம் நம்முடைய துறையிலே மிக நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We are pastors. ஏனென்றால் நாம் போதகர்களாக இருக்கிறோம். We teach the Bible. ஏனென்றால் நாம் வேதத்தை நாம் போதிக்கிறோம். That is why it's important for pastors to study, read the Bible many times, to study the Bible and understand the Bible accurately. ஆகவே தான் போதகர்களாகிய நாம் அநேக முறை திரும்ப திரும்ப வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் கற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் வேதத்தை ஆழமாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். This is the reason why the main churches send their future pastors to Bible college. ஆகவே தான் இந்த மெயின்லைன் சர்ச்சஸில் இருக்கிற வருங்கால சபை தலைவர்களை உருவாக்குவதற்கு அவர்களை இறையியல் கல்விகளுக்கு அனுப்பி பயிற்றுவிக்கிறார்கள். It's important for the pastors to be equipped with the word of God. ஆகவே தான் போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நன்றாக கற்று தேர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Mark chapter 1 verse 22 says, the people were amazed at his teaching, because he taught them as one who had authority, not as the teachers of the law. மார்க் 1:22 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். We cannot teach with authority if we ourselves are not equipped effectively, efficiently. சரியான விதத்திலே நாம் கற்று தேர்ந்தறியப்பட்டிராவிட்டால், ஆக்கப்பூர்வமான அந்த கற்றுக்கொள்ளுதல் நமக்கு இல்லாவிட்டால் நாம் அதிகாரம் உடையவர்களாய் நம்மாலே போதிக்க முடியாது. So the first quality is, as pastors, as teachers, we must educate ourselves and become expert in our field of biblical teaching and theology. ஆகவே போதகர்களாகிய நமக்கு முதலாவது காணப்பட வேண்டியதான அந்த குணாதிசயம் என்னவென்றால், நாம் முதலாவது கற்றறிந்தவர்களாகவும் கற்று தேர்ந்தவர்களாகவும் அதில் பலப்படுத்தப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இதன் வாயிலாக இறையியல் கருத்துக்களை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Pastors must personally read the Bible always and every time. தனிப்பட்ட விதத்திலே போதகர்களாகிய நாம் எப்போதும் எல்லா நேரத்திலும் வேத வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Number 2, இரண்டாவது குறிப்பு, pastors and teachers must be kind and gentle, not resentful or argumentative. போதகர்களும் போதிக்கிறவர்களும் ஆசிரியர்களாகிய நாம் எப்போதும் கனிவுள்ளவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் இருக்க வேண்டுமே தவிர நாம் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. 2 Timothy chapter 2 verses 23 to 25. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23 25 வரை. We will have it read in Tamil. நாம வாசிக்க கேட்கலாம். புத்தியினமும் அயுக்தியுமான தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிறு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். See, my friends, we must exercise kindness and gentleness when we are teaching the church or the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு நாம் போதிக்கிற போது மிகவும் மென்மையான கனிமான விதத்திலும் அக்கறை உள்ளவர்களாய் நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
Not everyone will accept the teaching. நீங்கள் போதிக்கிறதான போதனை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. Even in the parable of the sower, the Lord teaches us only 25% accept the Lord's instructions. இந்த விதைக்கிறவனுடைய இந்த விதை குறித்ததான உண்மையிலே சொல்லும் போது அங்கு 25% தான் அந்த போதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 4 people were, the seeds were sown to them. 4 பேர் அங்க விதை விதைக்கிறார்கள். Viday was sown on them. There are 4 fields. 4 விதமான அந்த விளைநிலங்களிலே அந்த விதைகள் விதைக்கப்பட்டது. Thank you. Only one field responded positively, was fertile. ஆனால் விதைக்கப்பட்டதான அந்த ஒரு விதை நிலத்திலே தான் அந்த நல்ல விதமான கனிகளை கொடுக்கும்படிக்காக அது நல்ல வித பலனை அங்கு கொடுத்தது. 3 land was useless. ஆனால் அந்த 3 விதை நிலங்களும் உபயோகமற்றதாய் காணப்பட்டது. Therefore only 25% of 100%. அந்த 100% 25% தான் அங்க பலனை பார்க்க முடிந்தது. So friends, sometimes when we teach, when we preach the gospel, if there are people who may not accept, understand it, do not be resentful or argumentative. இப்படியாக நாம் போதிக்கிற வேளையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது குறைந்த அளவில் 25% போலதான் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அதை குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்பட வேண்டாம். We must continue sowing. நாம் தொடர்ச்சியாக நாம் அந்த விதைக்கிற பணியிலே நாம் ஈடுபடுவோம். Do not allow the reactions from the people hinder your sowing ministry. ஜனங்களிடத்திலிருந்து வருகிறதான அந்த எதிர்மறையான காரியங்கள் உங்களுடைய விதைக்கிறதான அந்த பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். Continue to sow, my friends. தொடர்ச்சியாக நீங்கள் விதைக்கிறவர்களாய் காணப்படுங்கள் நண்பர்களே. Amen. And I will continue on this in our next class. இதை தொடர்ச்சியாக வருகிறதான நாட்களிலே இந்த பாடத்திட்டங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Now we have another 15 minutes available. இப்போது நமக்கு சுமார் 15 நிமிடங்கள் இருக்கிறது. So I want to open up to my pastors in the Zoom. ஆகவே இந்த ஜூம் கூட்டத்தில் இருக்கிறதான போதகர்களாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். You know, some of the things I say can be a bit too heavy or confusing. ஒருவேளை நான் இப்போது சொன்ன காரியங்கள் உங்களுக்கு மிகவும் பாரமான காரியங்களாய் புரிந்து கொள்வதற்கு கடினமாயும் குழப்பமாயும் ஒருவேளை இருந்திருக்கலாம். Or some of you have understood it through life's experience. ஒரு சிலராக நீங்கள் வாழ்க்கையின் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் அனுபவித்து இது அறிந்தவர்களாயும் இருந்திருக்கலாம். You may also want to add on to what has been taught today. இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதான இந்த காரியத்தில் உங்களுடைய அந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்டது உங்களுடைய விஷயங்களையும் நீங்கள் சொல்லலாம். So I want you to unmute your mic and share so that we all can learn from one another. ஆகவே உங்கள் மைக்கை நீங்கள் அன்மியூட் செய்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் ஐயா சொன்ன விஷயங்களையும் இப்படிப்பட்டதான காரியங்களையும் உங்களுடைய காரியங்களை சொல்லும் போது நாம் அனைவரிடத்திலும் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ளலாம். I will continue the notes that I had about pedagogy, the science of teaching, in my coming classes. எனக்கு இருக்கிறதான இந்த நோட்ஸில் இருக்கிற இன்னும் அந்த பாடத்திட்டங்களை இந்த கல்வியல் கலையின் காரியங்களை குறித்து வருகிற நாட்களிலும் தொடர்ச்சியாக இந்த போதனையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். I teach these important lessons in Bible seminaries, Bible colleges. இந்த முக்கியமான இப்படிப்பட்டதான தலைப்பின் பாடத்திட்டங்களை வேதாகம கல்லூரிகளிலே நான் கற்றுக் கொடுப்பது வழக்கமா இருக்கிறது. I want to teach my dear pastors, IMT pastors, and impart this knowledge to you also. ஆகவே இங்கே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தலைப்பை எனக்கு அருமையான பிரியமான IMT குழுவில் இருக்கிற போதகர்களுக்கு இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். All right then. So it's now your turn to talk. இப்போது நீங்கள் பேச வேண்டிய நேரம். தயவுசெய்து எல்லாரும் கருத்துக்களை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். I will stop sharing and want to listen to you.